இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒரு 3 ஏக்கர் தென்னங்கன்று தோப்புங்க விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல தண்ணீர் வசதியோடு அமைஞ்சிருக்க இந்த தென்னங்கன்னை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கணுன்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஏவி ரியல் எஸ்டேட். நான் உங்கள் ரமேஷ். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டைரெக்டாக வரும். உங்கள்கிட்ட லேண்ட் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த தோப்பினோட மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா 3 ஏக்கருங்க. தென்னை மரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வயசுலேருந்து 3 வயசுக்குள்ளே ஆகுதுங்க. இன்னொரு 6 மாதத்தில் எல்லாமே பாலை விடுறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. 1-2 மரங்கள் பாலை விட்டுட்டுருக்கு. வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. கூட ஊடு பயிராகவும் தட்டைப்பயிர் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக களைக்கொல்லியெல்லாம் எதுவும் அடிக்கலைங்க. உள்ள உழவு ஓட்டி ஊடு பயிராக தட்டைப்பயிர் போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 6 மாதம் 1 மாதம் வரைக்கும் தான் ஊடு பயிர் போட முடியுங்க. மரம் பெருசாகி நிழல் கட்டிடுச்சுன்னா உள்ளே எதுவும் போட முடியாது. இல்லைனா மாட்டு தீவனம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுருந்தாங்க. இவ்வளோ நாள் இன்னும் ஒரு 6 மந்த் வரைக்கும் அதிகபட்சம் போடலாம். இந்த லேண்டுக்குள்ளே ஒரு கிணறு இருக்குங்க. இதை மெயின் வாட்டர் சோர்ஸுங்க இந்த 3 ஏக்கர் தென்னந்தோப்புக்கு. கிணறு வந்து நல்ல வாட்டர் சோர்ஸ், வாட்டர் லெவல் வந்து ரொம்ப மேலே இருக்க ஒரு கிணறுங்க. இந்த கிணத்துக்கு ஒரு பெரிய EB சர்வீஸ் வந்துடுங்க. இந்த லேண்டுக்குள்ளே போர் எதுவும் கிடையாதுங்க. கிணறு மட்டுமே இந்த 3 ஏக்கரை சமாளிச்சுக்குங்க. தண்ணி பாருங்கள் ரொம்ப மேலே இருக்குது. இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா 3 ஏக்கர் பாய்ச்சலோடவே அதிகமாகவே இருக்குது. மெயின் ரோட்லேருந்து பிரிஞ்சு வர கட் ரோடுங்க. கட் ரோட்லேருந்து உள்ளே ஒரு 200 மீட்டர் மண் தடத்தில் உள்ளே வரணுங்க. தட வசதி பொறுத்த வரைக்கும் எந்த கவலையும் கிடையாது. ஃபுல்லாகவே செம்மண் பூமிங்க. ஸ்கொயர் டைப்பில் அமைஞ்சிருக்கு. அதிகபட்சம் 1-1.5 வருஷத்துக்குள்ளே காய்ப்புக்கு வந்துடும். இந்த லேண்டோட சரௌண்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. சுற்றியுமே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு தான் இருக்குங்க. எல்லாமே பெரிய மரங்கள் தான் இருக்குது. 30 வயசுக்கு மேலே இருக்க மரங்கள் தான் இருக்குது. இதுக்கு அமராவதி வாய்க்கால் பாசனம் இருக்குங்க. வாய்க்கால் ஒட்டியே இந்த காடு அமைஞ்சிருக்குங்க. அதாவது மெயின் வாய்க்கால் இந்த பிரிஞ்சு வர்ற சின்ன வாய்க்காலுங்க. அதனால் தலைமடை பாசனங்க அமராவதி பாசனம். பக்கத்தில் எல்லாமே பெரிய தோப்புங்க. இந்த தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. குடிமங்கலத்துலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இது லொக்கேட் ஆகிருக்கு. இந்த லேண்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஏக்கருங்க. பர் ஏக்கர் 47 லட்சம் சொல்கிறாங்க. அதிலிருந்து நம்ம எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு அனுசரித்து விலை பேசிக்கலாங்க. இந்த தோப்பை நீங்கள் பார்க்கணும், நேரில் விசிட் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. இதே மாதிரி மேலும் பல வீடியோக்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட லேண்ட் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ.